வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போதான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா? மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்திபன் கிழவை தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. படகுகளில் நிறைய வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். நெருங்கி வந்த படகுகளை பார்த்தபடி சற்று நேரம் திகைத்து நின்ற விக்கிரமன் தட்டின்று உயிர் வந்தவனைப் போல் துடித்து பொன்னனை பார்த்து, பொன்னா எடுவாளை என்று கூவினான். பொன்னனும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். விக்கிரமனுடைய குரல் கேட்டதும் அவன் விரைந்து விக்கிரமன் அருகில் வந்து, மகாராஜா, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றான். வரம் கேட்க நல்ல சமயம் பார்த்தாய் பொன்னா, சீக்கிரம் கேட்டுவிடு. ஆனால் என்னிடம் என்ன இருக்கிறது நீ கேட்பதற்கு என்று சிறிது வியப்புடன் கூறினான் விக்கிரமன். மகாராஜா, மாரப்ப பூபதியின் ஆட்களுடன் தாங்கள் சண்டையிடக்கூடாது. அவர்கள் ரொம்ப பேர், நாமோ 2 பேர்தான். பொன்னா, நீதானா இப்படி பேசுகிறாய்? உனக்கும் சோழ நாட்டு வீரவாசனை அடித்து விட்டதா என்றான் விக்கிரமன். இல்லை மகாராஜா, என் உயிருக்கு நான் பயப்படவில்லை. இந்த அற்ப உயிரை எந்த வினாடையும் விட்டுவிட சித்தமாயிருக்கிறேன். ஆனால் வேறு காரணம் இருக்கிறது. நாம் இப்போது சண்டையிட்டால் எல்லாம் கெட்டுப்போய்விடும். மகாராஜா, தங்களுடைய அன்னை அருள்மொழி தேவியை பார்க்க வேண்டாமா? இன்னொரு முக்கிய விஷயம், தங்களுடைய மூதாதையர்களின் வீரவாளை கொண்டு முதல் உங்களுடைய சொந்த குடிகளையா கொல்லுவீர்கள் என்று பொன்னன் கேட்டபோது விக்கிரமனுடைய முகம் வாடியது. சரி பொன்னா, போதும், இனிமேல் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் வாளை தொடவில்லை என்றான். பிறகு குந்தவியை பார்த்து, தேவி, இந்த பெட்டியை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். மறுபடியும் சந்திக்க நேர்ந்தால் கொடுக்க வேண்டும். ஆனால் குந்தவியின் செவிகளில் அவன் கூறியது விழுந்ததோ என்னமோ தெரியாது. அவளுடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. ஆவேசம் வந்தவள் போல் நெருங்கி வந்த படகுகளை பார்த்து கொண்டிருந்தாள். படகுகள் கரையை அடைந்தன. மாரப்ப பூபதி முதலில் படகிலிருந்து குதித்தான். மரியாதையாக குந்தவி தேவியை அணுகி, பெருமாட்டி, தங்கள் அனுமதி இல்லாமல் இங்கு வந்ததற்காக மன்னிக்க வேண்டும். சக்கரவர்த்தியின் கட்டளை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்றான். குந்தவி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க, எந்த சக்கரவர்த்தி, என்ன கட்டளை என்றான். தங்களுடைய சகோதரர் மகேந்திர பல்லவரின் கட்டளைதான் இது. செண்பகத்தீவிலிருந்து வந்திருக்கும் ஒற்றனை கைப்பற்றி ஜாக்கிரதையாக காஞ்சிக்கு அனுப்பும்படி கட்டளை, இதோ பாருங்கள் என்று மாரப்பன் ஒரு ஓலையை நீட்டினான். அதில் மகேந்திரனின் முத்திரையுடன் மேற்கண்ட விதமான கட்டளை எழுதியிருந்தது. அதை பார்த்துவிட்டு குந்தவி, செண்பகத்தீவின் ஒற்றன் யார் என்று கேட்டாள். இதோ நிற்கிறானே, இவன்தான் தேவி. இல்லை, இவர் ஒற்றன் இல்லை, நீ திரும்பி போகலாம். தேவி, இவன் ஒற்றன் இல்லாவிட்டால் வேறு யார்? மனமோ வந்து சொல்ல வேண்டும் என்று மாரப்பன் கள்ள வணக்க ஒடுக்கத்துடன் கூறினான். பூபதி, யாரை பார்த்து கேள்வி கேட்கிறாய்? உன்னை மறந்து விட்டாயா என்று கண்களில் கனல் பறக்க குந்தவி கேட்டாள். இல்லை, என்னை நான் மறக்கவில்லை. எனக்கு அவ்வளவாக ஞாபக மறதி மட்டும் கிடையாது. இதோ இவருடைய முகம் கூட பார்த்த முகமாக என் ஞாபகத்தில் இருக்கிறது. ஆம், இதோ ஞாபகம் வந்துவிட்டது தேவி. இவன் மகா மேன்மை பொருந்திய தர்ம ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியினால் தேசப்பிரஷ்ட தண்டனைக்குள்ளானவன் என்பதாய் ஞாபகம் வருகிறது. இவன் ஒற்றன் இல்லை என்றால் தேசப்பிரஷ்டன். தேசப்பிரஷ்டமானவன் திரும்பி வந்தால் என்ன தண்டனை என்று தங்களுக்கே தெரியும் தேவி. என் கடமையை நான் செய்ய வேண்டும். தர்ம ராஜாதிராஜாவான பல்லவ சக்கரவர்த்தி தம் சொந்த புதல்வியின் வார்த்தைக்காக கூட நான் என் கடமையில் தவறுவதை ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றான். குந்தவியின் உடம்பெல்லாம் நடுங்கிற்று. அவளுடைய மார்பு விம்மிற்று. சேனாதிபதி, இவர் என் விருந்தினர். இவருக்கு நான் பாதுகாப்பு அளித்திருக்கிறேன். இவருக்கு ஏதாவது நேர்ந்தால் என்று கூறி விக்கிரமனை மறைத்துக் கொள்பவள் போல் அவன் முன்னால் வந்து நின்றான். மாரப்பன் கலகலவென்று சிரித்தான். ஆஹா, சோழ வம்சத்தின் பெருமையை விளங்க வைக்கப் போகும் வீரசிங்கம் ஒரு பெண்ணின் முந்தானையில் ஒளிந்து கொள்கிறான் என்று கூறி மீண்டும் சிரித்தான். நாணத்தினாலும் கோபத்தினாலும் விக்கிரமனுடைய கண்கள் சிவந்தன. அவன் 4 எட்டாக நடந்து குந்தவைக்கு முன்னால் வந்து நின்று மாரப்பனை பார்த்து, சித்தப்பா, இதோ நான் வர சித்தமாயிருக்கிறேன், அழைத்து போங்கள் என்றான். மாரப்பன் கேலி சிரிப்புடனே குந்தவியை பார்த்து, ஏழை மேல் ஏன் இவ்வளவு கோபம்? இவனை காப்பாற்றித்தான் ஆக வேண்டுமென்றால் தங்கள் தந்தையையோ தமையனாரையோ வேண்டிக் கொண்டால் போகிறது. சக்கரவர்த்தி கருணையுள்ளவர். இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கப்பமும் செலுத்த ஒப்புக்கொண்டால் கட்டாயம் மன்னித்து விடுவார் என்றான். இந்த வார்த்தைகள் தான் எதிர்பார்த்தது போலவே விக்கிரமன் குந்தவி இருவருடைய முகங்களிலும் வேதனை உண்டாக்கியதை அறிந்து மாரப்பனுக்கு குதூகலம் உண்டாயிற்று. விக்கிரமன் உடனே விரைவாக சென்று படகில் ஏறிக்கொண்டான். குந்தவி விக்கிரமனை மிகுந்த ஆவலுடன் நோக்கினாள்.
தன்னை அவன் திரும்பி பார்ப்பான் என்றும் தன் கண்களினால் அவனுக்கு தைரியம் கூறலாம் என்றும் அவள் எண்ணி இருக்கலாம். ஆனால் விக்ரமன் திரும்பி பார்க்கவே இல்லை. மாரப்பன் இந்த நாடகத்தை சிறிது கவனித்துவிட்டு பிறகு பொன்னன் மீது தன் பார்வையை செலுத்தினான். அடே படகோட்டி, நீயும் வா, ஏறு படகில் என்றான். அவன் ஏன் வர வேண்டும்? பொன்னனை பிடிப்பதற்கும் கட்டளை இருக்கிறதா என்று குந்தவி கேட்டு மாரப்பனை கண்களால் எரித்து விடுபவள் போல் பார்த்தாள். மாரப்பன் அந்த பார்வையை சகிக்க முடியாமல், கட்டளை இல்லை தேவி, ஆனால் இந்த ஒற்றனுக்கும் தேசப்பிரஷ்டனுக்கு இவன் ஒத்தாசை செய்திருக்கிறான் என்றான். பொன்னன் என்னுடைய ஆள், எனக்கு படகோட்ட வந்திருக்கிறான், அவனை கொண்டு போக உனக்கு அதிகாரமில்லை, ஜாக்கிரதை என்றாள் குந்தவி. மாரப்பன் அவளுடைய தொனியை கேட்டு தயங்கினான். குந்தவி மறுபடியும், தேசப்பிரஷ்டனுக்கு உதவி செய்ததற்காக பிடிப்பதென்றால் என்னை முதலில் பிடிக்க வேண்டும் என்றாள். ஆம் தேவி, சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தால் அதுவும் செய்வேன் என்றாள் மாரப்பன். பிறகு அவன் படகோட்டியை பார்த்து விடுங்கள் என்றான். படகுகள் உறையூரை நோக்கி விரைந்து சென்றன. படகுகள் போன பிறகு குந்தவி பொன்னனை பார்த்து, படகோட்டி, உன் மனைவியை எங்கே விட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டாள். பொன்னன் அக்கறையில் குடிசையில் விட்டு வந்திருப்பதை சொன்னான். உடனே போய் அவளை இங்கே அழைத்து கொண்டு வா, பிறகு நமக்கு பெரிய வேலை இருக்கிறது. உங்கள் மகாராஜாவை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்து ரகசியமாக மாமல்லபுரத்துக்கு அனுப்ப வேண்டும். அவரை இந்த அமாவாசை என்று செண்பகத்தீவிற்கு செல்லும் கப்பலில் ஏற்றிய பிறகுதான் நமக்கு நிம்மதி என்றாள் குந்தவி. பொன்னன் வியப்புடன், தேவி, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான். உங்கள் மகாராஜா இங்கே ஜுரம் அடித்து கிடந்தார் அல்லவா பொன்னா? அப்போது அவர் தம்மை அறியாமல் கூறிய மொழிகளில் இருந்து அவர் யார், எதற்காக வந்தார் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு அமாவாசை என்றும் அவருக்காக செண்பகத்தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்தில் வந்து காத்திருக்கும். அடுத்த அமாவாசை வருவதற்குள்ளே அவரை தப்புவித்து ரகசியமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றாள் குந்தவி. அம்மணி, கோபித்து கொள்ளக்கூடாது. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் விளங்கவில்லை. எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? தங்கள் தகப்பனாருக்கு ஒரு செய்தி அனுப்பினால் போதாதா என்றான் பொன்னன். என் தகப்பனாரை நீ சரியாய் புரிந்து கொள்ளவில்லை பொன்னா. ஆனால் மாரப்பன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அவருக்கு சட்டம் என்றால் சட்டம்தான், நீதி என்றால் நீதிதான். சக்கரவர்த்திக்கு தெரிவதற்கு முன்னால் உங்கள் மகாராஜா கப்பலில் ஏறினால்தான் தப்பலாம். நல்ல வேளையாக என் தந்தை இப்போது காஞ்சியில் இல்லை. ஏதோ காரியமாய் மாறு வேஷத்துடன் சுற்றி கொண்டிருக்கிறாய். இதுதான் நமக்கு சமயம். இவ்விதம் குந்தவி கூறி வந்ததை கேட்டபோது பொன்னனுக்கு ஒரு நிமிஷம் தனக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிவிடலாமா என்று தோன்றியது. ஆனால் தான் சிவனடியாருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருந்தது நினைவுக்கு வந்தது. மேலும் அவர் என்ன முக்கிய நோக்கத்துக்கு இம்மாதிரி ரகசியமான காரியங்கள் செய்து வருகிறாரோ தெரியாது. அந்த நோக்கத்துக்கு தன்னால் பங்கம் விளையக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டு குந்தவியின் மொழிகளை பொறுமையுடன் கேட்டு வந்தான். கடைசியில், தேவி, விக்ரம மகாராஜாவின் க்ஷேமம் ஒன்றை தவிர எனக்கு உலகில் வேறு ஒன்றும் பொருட்டில்லை. தங்கள் கட்டளைப்படி எதுவும் செய்ய காத்திருக்கிறேன் என்றான். சந்தோஷம், நான் மாளிகைக்கு போகிறேன். நீ முதலில் போய் வள்ளியை இங்கே அழைத்து வா என்றாள் குந்தவி. குந்தவியின் கட்டளின் பேரில் கிடைத்த படகை எடுத்துக்கொண்டு பொன்னன் அக்கறைக்கு சென்றான். இதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. பொன்னனுடைய கைகள் படகை செலுத்தி கொண்டிருந்தது. படகு அக்கறை அடைந்ததும் பொன்னன் தன் குடிசையை அடைந்து கதவு தாளிடப்பட்டிருப்பதை பார்த்து அதிசயத்து கதவை தட்டினான். யாரது என்று வள்ளியின் அதட்டும் குரல் கேட்டது. பொன்னனின் குரலை தேர்ந்து கொண்ட பிறகு அவள் கதவை திறந்தாள். கதவை அடைப்பானேன் என்று கேட்டபோது அவள் கூறிய விவரம் பொன்னனுக்கு வியப்பையும் பயங்கரத்தையும் உண்டாக்கிற்று. பொன்னன் வருவதற்குள் சற்று முன்னால் இருட்டுகிற சமயத்தில் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டு வள்ளி குடிசைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாளாம். பேச்சுக்குரல் குடிசையின் பக்கம் நெருங்கி வந்தது. ஒரு பயங்கரமான பேய்க்குரல், நீ இங்கேயே இருந்து பூபதியை அழைத்து கொண்டு வா, நான் கோயிலுக்கு போகிறேன் என்றது. இன்னொரு குரல், மகாபிரபு இங்கேயே தங்கி இருக்கலாமே என்றது. நீ இருந்து அழைத்து வா என்று முதலில் பேசிய பயங்கர குரல் கூறிற்று. சற்று பொறுத்து வள்ளி மெதுவாக திறந்து பார்த்தபோது தூரத்தில் இருவர் போவது மங்கிய வெளிச்சத்தில் தெரிந்தது. அவர்களில் ஒருவன் காலபைரவன், இன்னொருவன் குள்ளன். இதையெல்லாம் சொல்லிவிட்டு வள்ளி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பொன்னுடைய கையை சட்டென்று பிடித்து கொண்டு அதோ பார் என்றாள். சாலை ஓர மரத்தடியில் அந்த குள்ள உருவம் காணப்பட்டது. அவள் குடிசை பக்கம் உற்று பார்த்து கொண்டிருப்பதாகவும் தோன்றியது. பொன்னன் சற்று யோசித்துவிட்டு, வள்ளி வா, இன்று ராத்திரி உனக்கு வேலை இருக்கிறது என்றாள். எங்கே வர சொல்கிறாய்? உறையூருக்கா என்று வள்ளி கேட்டாள். இல்லை, வசந்தத்தீவுக்குத்தான். குந்தவி தேவி உன்னை அழைத்து வரச் சொன்னார். அப்படியா? இளவரசர் மகாராஜா சௌக்கியமா? அவர் யார் என்று தேவிக்கு தெரியுமா என்று வள்ளி அவளுடன் கேட்டாள். ரொம்ப விஷயம் இருக்கிறது, எல்லாம் படகில் சொல்கிறேன் வா
என்று படகில் போகும்போதே எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொண்டு வந்தான். படகை தள்ளிக்கொண்டு காவேரியின் தென்கரைக்கு வந்தான். இப்போது அவன் சத்தம் செய்யாமல் படகை நிறுத்திவிட்டு கரையேறினான். சாலையோரத்தில் தான் முன்பு பார்த்த இடத்திலேயே குள்ளன் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். குடிசை சுவரின் பக்கத்தில் தானும் உட்கார்ந்து உறையூர் சாலையை கவனிக்கலானான். ஏதோ முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறதை எதிர்பார்த்து அவனுடைய உள்ளம் பெரிதும் பரபரப்பை அடைந்திருந்தது. டக் டக் என்று குதிரை குழம்பின் சத்தத்தை கேட்டு பொன்னன் விழிப்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஆம், உறையூர் பக்கத்தில் இருந்துதான் அந்த சத்தம் வந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் குதிரை அருகில் வந்துவிட்டது. அதன் மேல் அமர்ந்திருப்பது சாட்சாத் மாரப்ப பூபதிதான். பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. இந்த கதையை கேளுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Thank you for watching.